என்ன பண்ணுறாங்க, நெறைய பிள்ளைங்கலாம் கூட்டிகிட்டு ஸ்கூல் பிள்ளைங்கலாம் கூட்டிகிட்டு வராங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. "ஏம்மா இவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வர?" அப்படின்னோனே, இவங்க எல்லாரையும் காப்பாத்துனாருன்னு சொல்லிட்டு தானே வந்து டாக்டர நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. அப்போ இவங்கள தானே நான் கூட்டிட்டு வரணும்." அப்படின்றாங்க. டாக்டர் எங்களெல்லாம் காப்பாத்துனதுக்காக உள்ள வச்சிருக்கீங்களா? நாங்க விடவே மாட்டோம்." அப்படின்னு இந்த குழந்தைங்கலாம் சொல்றாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. "அவர விடுற வரைக்கும் நாங்க இங்கே தான் இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து, "உட்காருங்கடா கண்ணுங்களா." அப்படின்றாங்க. அதே மாரி எல்லாருமே உட்காந்துடுறாங்க. போராட்டம் போராட்டம் டாக்டரை விடுதலை செய்கிற வரைக்கும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து போலீஸ் ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாரையும் கூட்டிகிட்டு மரியாதை இங்கேருந்து கிளம்பு. அப்படி இல்லை அப்புறம் மேலே கை வைக்க வேண்டியது இருக்கு. எல்லார் மேலேயும் கை வச்சு அவங்க எல்லாரையும் வந்து விரட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னா, என்ன வேணால் விரட்டிடலாம், அந்த பிள்ளைங்களை விரட்ட முடியுமா உங்களால்? இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னா. ஆமாங்க சார், ஸ்டூடெண்ட் மேலே நம்ம கை வைக்க முடியாது சார், சின்ன பசங்க சார் எல்லாரும். இது பெரிய இஷ்யூ ஆகிடும் சார், அப்புறம் வந்து மீடியாலாம் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார் அப்படின்னோடனே, இப்போ என்ன தயா பண்ண சொல்கிற? வேறு வழியே இல்லை சார், அந்த டாக்டரை நீங்கள் விடுதலை பண்ணி தான் ஆகணும். சொந்த பொறுப்பில் வந்து விட்டுருங்க சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இந்த கேஸை அப்படின்னோடனே, இதெல்லாம் இன்னும் இதெல்லாம் அநியாயமாக இருக்குது, நான் என்ன பண்ணாலும் நான் விட மாட்டேன் சார், அப்புறம் விடலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார், அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னொன்னே, வேறு வழி என்ன பண்ணுறது, சரி விட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ், இங்கே பாருங்கள் டாக்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வெளியே போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார், நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, அவர் வந்து வெளியே வர வரைக்கும் நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்றாங்க. ச்சே, இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு சரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிங்க, அந்த டாக்டரை வெளியே அனுப்பத்துக்கணும்னு அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. எப்படி இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து வெளியே வராரு. சிவாவை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து சிந்துக்கும் ஓடி வராங்க. டாக்டரே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக அந்த டைம் ஸ்னேகா வந்து வா சிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே சிவா வந்து அப்படியே பார்த்துட்டே போகிறாரு நம்ம சிந்துவை. சிந்துவை பார்த்துட்டு பொண்டாட்டி கூட போகாமல் எவ கூட போகிறான் பார்த்தியா, இவெல்லாம் ஒரு டாக்டர், இவனெல்லாம் எடுக்க இந்த பொண்ணு போராட்டம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சிந்து மனசு கஷ்டப்பட்டு, என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, டாக்டர் நானா அந்த பொண்ணு கூட போயிட்டாரு அப்படின்னு அந்த வந்து மாணவன் கேட்குறான். பரவாயில்ல விடு, டாக்டர் தான் வெளியே வந்துட்டார்ல, இது போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கடா எல்லாருக்கும் அப்படின்னோடனே, பரவாயில்லக்கா, டாக்டர் எங்களுக்காக தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க. இங்கே கவலையாக இருக்காங்க நம்ம சிந்து. வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்களோட வந்து எல்லாருமே ஃபேமிலிஸ் எல்லாருமே பெரியம்மா வந்து பதறி போகிறாங்க. உடனே சிவாவும் வராரு. சிவாவை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல், இப்படி சிவா இப்படிலாம் நடந்தது, நாங்கள் இல்லாத போது இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புலம்புறாங்க. சரி வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வராரு. இருப்பா ஒரு நிமிஷம், உள்ளே வரக்கூடாதுப்பா, நீ வந்து போகாத இடத்துக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கப்பா, அதெல்லாம் வேணாப்பா, இருப்பா உன்னை திருஷ்டி கழிச்சு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, திருஷ்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்தா சிந்துவே திருஷ்டி எடுத்துகிட்டு அந்த திருஷ்டி கழிக்கிறதை எடுத்துகிட்டு ஆரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து, பார்த்தியா இந்த பொண்ணை புருஷனை மீட்டு கொண்டு வந்தா, அவனுக்கு திருஷ்டி கழிக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கா, எவ்வளோ பொறுப்பான பொண்ணு, இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து அன்னபூரணி சிவாவோட அம்மாவை சிவாமான்னு பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நீயே எடுத்துருமா அப்படின்னு சொன்னோன்னே சிந்துவே வந்து திருஷ்டி கழிக்கிறாங்க, நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் பார்க்குற சிவாவுக்கு செம்ம காண்டாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருப்பா, சிந்துவால் தான் நீ வந்திருக்க, இனிமேட்டாவது சிந்துவை புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே சிந்து சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டர் சரியாக சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சமைச்சு போட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து பொறிச்சு போகிறாங்க அன்னபூரணி. அடுத்து வந்து சிந்து வந்து ரூமுக்கு போகிறாங்க. இங்கே வந்து அப்படியே உட்காந்துருக்கார் சிவா. இப்போ அது என்ன புரிஞ்சுக்கலையா டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, நீ இதெல்லாம் பண்ணிட்டா ஒன்றும் நல்லவள் ஆகிட மாட்டேன், நீ எப்படிப்பட்டவன்னு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்குது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன ட்ராமா போட்டாலும் சரி நான் நம்ப மாட்டேன்னொன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து.